இப்போ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாடை ஓட்டிட்டேன். ஒரு 2 நாள் நின்னாலும் ஒரு நாள் நல்லா ஓடுது. மனசு வந்து ஹாப்பியாக இருக்குது. டிரைவர் நிலமை, சொந்தமாக வண்டி வச்சுக்காரங்க நிலமையில இப்படி தான் இருக்குமா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னாடும் நான் புலம்புறேன் அப்படின்னு சொல்லி இப்படி வீடியோ போடுவேன். பட் ஆனால் வந்து இன்றைக்கி பரவாயில்ல. நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒரு பர்சன்டேஜ்னால கிடச்சா ஒரு வெற்றி கிடச்சா பரவாயில்ல. நம்ம எடுத்து வைக்கிறது பூரா தோல்வியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பின்னால் சப்போர்ட் கிடையாது, எல்லாம் கஸ்டமர் சப்போர்ட்டு தான். வாடிக்கையாளர் மூலிமா அறிமுகமான நிறைய பேர், நண்பர்கள் நிறைய பேர், உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலிமா கொடுக்குற சப்போர்ட்டு தான் இந்த லெவலுக்கு வர்றது காரணம். அதனால் ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நான் இது மூலிமா வந்து நான் வந்து கடனை கட்டி இவனை மிச்சப்படுத்தலாம். பட் ஆனால் வந்து இந்த கடன் நிறைய இருக்குல்ல, அதை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. ஒரு தருணமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா இது என்னென்னா எனக்கு இந்த ஒரு மாதமாகவே டைத்துக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது. மத்தியானம் சாப்பாடே கிடையாது. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான வேலை. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லின்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் இதுக்கு இவனுக்கு செலவுன்றதும் இல்லாமல் நமக்கும் தனியாக செலவுன்ற மாதிரி நிலைமை வந்துடும். என்னங்கிறேன்னா டிரைவர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் டயத்துக்கு சாப்பிட்ருங்க. தூக்கம் வருது, ஏதாச்சும் ஸ்லீப்பிங்காக ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரியாக சோகமாக இருக்குது, வந்து ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஓட்டுங்க. அதை இதையும் யோசனை பண்ணிகிட்டே நம்ம போக வேண்டிய இடத்த விட்டு தாண்டி போயிடுவோம். நான் அதை மாதிரி பண்ணியிருக்கேன். எந்த கட்டிலாம் போகணும், அதை இதையும் ஃபேமிலி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, அதை இதையும் நினச்சிட்டு நான் பாட்டில் அடுத்த கட்டில் போயிடுவேன். எங்கே போகிறேன்னே தெரியாமல் கொஞ்சம் 5-6 கிலோமீட்டர்லாம் போயிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும். மெயினாக சோகங்கள் இருக்கும், எதையும் தாண்டி போகணும். அதான் வாழ்க்கை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். இது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஒரு மாதிரியாக பண்ணுறீங்க பேட் கமெண்ட்லாம், அந்த கமெண்ட்லாம் வேண்டாம். ஒரு மோட்டிவேஷன் கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு விட நல்ல கமெண்ட் பண்ணுறவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கோசம் தான் திரும்ப இந்த வீடியோ போட்டிருக்கேன். அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து ரெகுலராக ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். சேஃப்டியாக இருங்க. நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க. எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.